300 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆலையை வந்து நீங்க எளிதா மூடிடலாம். அதற்கு வந்து இந்த தொழிற்சங்க சட்டம் வந்து வழிவகை செய்யுது. இந்தியாவில் 70% தொழிற்சாலையில 300 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் கீழே தான் பணிபுரிகிற தொழிற்சாலைகள் தான் 70% தொழிற்சாலைகள் இருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த தொழிற்சாலை முதலாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் நிம்மதி. ஆனா தொழிலாளர்களுக்கு என்ன ஆச்சு? 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ஒரே நாள்ல உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடிய சட்டம் இது. அதனால இது தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டம் இல்ல, தொழிலாளிக்கு பாதகமான சட்டம் என்பதை தொழிலாளர்கள் உணரணும். ஒப்பந்த தொழிலாளி வந்து ஒரு கான்ட்ராக்டர் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த தொழிலாளிக்கு உள்ள ஏதோ ஆகுது, ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவருக்கும் முதலாளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இந்த சட்டத்துல வந்து கொடுத்திருக்கிறது. அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் அப்படிங்கிறது தொழிலாளிங்க உணரணும். எங்களோட ஆலையில வந்து பாதுகாப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறது அந்த முதலாளியே வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்றது அப்படிங்கிறது, திருடர்கள் கையிலேயே வந்து நீங்கள் சாவியை கொடுத்துட்டு பெட்டகத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சட்ட தொகுப்புல போட்டிருக்கிறது. அப்படிங்கிறது நிச்சயமா தொழிலாளரோட வாழ்வாதாரத்தை வந்து முழுவதுமா கேள்விக்குறியாக்குற சட்டம் இது. 12 மணி நேரம் வேலை அப்படின்னு நீங்க அனுமதி அளிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 3 ஷிஃப்ட் ஓடுற ஃபேக்டரி எல்லாம் 2 ஷிஃப்டா மாத்திடுவாங்க. அப்ப அவர்களுக்கான அந்த செலவு வந்து குறையுது. ஷிஃப்ட்ல ஒரு 100 தொழிலாளி வேலை செய்யறாங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்ல 300 தொழிலாளி வேலை செய்வாங்க. ஆனா நாளைக்கு நீங்க 12 மணி நேரம் கொண்டு வரப்ப 2 ஷிஃப்ட் தான் இருக்கும், 200 தொழிலாளி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆலையில பணிபுரிகிற ஒரு தொழிலாளி விபத்துல ஆலை இயந்திரத்தின் கதவுகள்ல மாட்டிக்கிட்டு உயிரிழக்கிறாரு. அவரோட கை போகுது, கால் போகுது, உடல் ஊனமுடுறாங்க. பல தொழிலாளி வந்து உயிரையே இழக்கிறாங்க. அந்த தொழிலாளி அந்த நீதிபதியோட மகனாவோ மகளாவோ மருமகனாவோ இருந்தால் அவருக்கு அந்த கோபம் ஏற்படாதா? அவர்கள் வீதியில் இறங்கி போராட மாட்டார்களா? எங்கள் கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க, எங்கள் கம்பெனியில் இப்போதைக்கு எம்ப்ளாயை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் இருந்துடாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களோட கழுத்துக்கு வந்து கத்தி இருந்துகிட்டே இருக்கு. அது முதலாளியோட லாபம் குறையும் பொழுது அந்த கத்தி உங்களோட கழுத்தை அறுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நீங்கள் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கீங்க. சமீபத்தில் மோடி அரசாங்கம் தொழிலாளர் சட்டங்கள் என்று ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த தொழிலாளர் சட்டங்களின் மீது திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இது தொழிலாளர்களின் நலனை வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கிறது அப்படின்னு வந்து பேசுது. அப்போ இந்த தொழிலாளர் சட்டங்கள் என்ன விளைவை ஏற்படுத்துன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது உண்மையில் தொழிலாளர்களுக்கு நல்லது தானே? நிச்சயமாக இல்லை. முதலில் செங்கனல் வலைவலி நேயர்களுக்கு அனைவருக்கும் ரெனால் நிசான் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு ULF கிளை சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே வர்க்கம் ஒரே கொடி என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொழிற்சங்கத்தை இயக்கி வரும் எங்களது ஆசான், எங்களது நிறுவன தலைவர் தோழர் வி. பிரகாஷ் அவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும், இந்த உழைப்பால் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பெருசாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பெரும் முதலாளிகள் மூலயமா இது வந்து தொழிலாளர் நலன் காக்கும் சட்டம் அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. இது முழுக்க தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம். தோழர், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் தோழர். என்ன அப்படின்னா, இந்த தொழிலாளர் சட்டங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். பல்வேறு தொழிலாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நமது முன்னணி தொழிலாளர்கள் முன்னோர்கள் நமக்கான உரிமைகளை வந்து வென்றெடுத்து அவர்கள் பல்வேறு தியாகங்களை பண்ணியிருக்காங்க. இந்த தொழிலாளர் சட்டங்கள் என்பது அப்படி சாதாரணமாக வந்துடல. பல தொழிலாளர்கள் வந்து தங்களோட குடும்பத்தை விட்டு வீதியில் இறங்கி போராடி தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த சட்டங்களை வந்து பெற்றிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சட்ட தொகுப்புகளே தொழிலாளர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இருக்கானா அதுவே கேள்விக்குறி. இன்னும் இந்த சட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த புதிய சட்டம் வந்து அமைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரியது தோழர். இந்த 4 சட்ட தொகுப்புகளுக்கும் ஏற்கனவே இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? முதலில் கொண்டு வந்த தொழிலாளர் சட்டங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து முதலாளிகளுக்கு எதிராக அடிக்கடி வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க, வேலை நிறுத்தத்தில் இறங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் பொழுது முதலாளிகளோட லாபம் வந்து பறிபோகுது. அப்படிங்கிறதுனால தான் தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க சட்டமே முதல்ல அமல்படுத்தப்பட்டது. அதுதான் முக்கிய காரணமே. சமூக வலைதளங்கள் இல்லாத காலத்தில், பெருசாக கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாத காலத்தில் நமது முன்னோர்கள் நமது முன்னணி தொழிலாளர்கள் அவர்கள் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று கூடி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த சட்டங்களை வந்து நமக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. அதில் வந்து மினிமம் நமக்கு வந்து ஒரு கேரண்டி, ஒரு வேலை நிறுத்தம் நாம் செய்யலாம், ஒரு தொழிலாளருக்கான வேலை பாதுகாப்பு இருக்குது, ஒரு தொழிலாளருக்கான பணி பாதுகாப்பு இருக்குது, ஒரு தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு இருக்குது, ஒரு தொழிலாளிக்கான
அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த சேஃப்டி பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போது 4 தொகுப்பாக இந்த கொண்டு வர சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 300 தொழிலாளர்கள் கீழே பணிபுரிய தொழிற்சாலையில் எந்த தொழிற்சாலையிலுமே நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு அனுமதி பெறணும்னு அவசியம் இல்லை. தொழிலாளி கரும்பு போல் சக்கையாக பிழிஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் அவர்கள் முதுகெலும்பு உடஞ்சி அவர்கள் வந்து உடல் நெளிஞ்சு ஒரு கணிசமான வருவாய் அந்த தொழிற்சாலையிலேருந்து அந்த முதலாளி கொடுக்கும் நேரத்தில் எனக்கு லாபத்தில் வந்து நட்டம் வந்துருச்சு. எந்த தொழிற்சாலையும் நட்டத்தில் மூடுறதில்லை, லாபத்தில் குறைந்தாலே அந்த தொழிற்சாலையை மூடுகின்ற போக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வேறு ஒரு பேரில் வந்து வேறு ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான். அப்போ இன்றைக்கி 300 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் குறைவான ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆலையை வந்து நீங்கள் எளிதாக மூடிடலாம். அதற்கு வந்து இந்த தொழிற்சங்க சட்டம் வந்து வழிவகை செய்யுது. அதனால் இதை வந்து மிக வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் 70% தொழிற்சாலையில் 300 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் கீழே தான் பணிபுரிகிற தொழிற்சாலைகள் தான் 70% தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி அந்த தொழிற்சாலை முதலாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் நிம்மதி. ஆனால் தொழிலாளர்களுக்கு என்ன ஆச்சு? 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ஒரே நாளில் உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடிய சட்டம் இது. அதனால் இது தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டம் இல்லை, தொழிலாளிக்கு பாதகமான சட்டம் என்பதை தொழிலாளர்கள் உணரணும். ஒவ்வொரு தொழிலாளியும் இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பல பிரச்சனைகள், ஒரு தொழிலாளியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னா பல போராட்டங்கள் பண்ணணும், பல முறையில் அவங்களுக்கு நேரடியாக போய் அணுகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நமக்கு கையில் மொபைல் இருக்குது, சமூக ஊடகங்கள் இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்குது, வலையொலி இருக்குது. இதன் மூலயமா உங்களோட கைக்கே வந்து எல்லா தகவலும் சேருது. அப்படி சேரும் பொழுதுமே தொழிலாளி வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது உண்மையிலுமே மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தோழர். அதாவது நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா ஒரு தொழிற்சாலையை அரசுக்கிட்ட அனுமதி இல்லாமலே மூடிடலாம். ஆமாம், நிச்சயமா நள்ளிரவில் கூட மூடிடலாம், நிச்சயமா மூடலாம். தொழிலாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு முன்னால் அப்போ ஒரு தொழிற்சாலை மூடுவதற்கு இருந்த நடைமுறை என்ன தோழர்? இதற்கு முன்னாடி என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடியே 100 தொழிலாளர்களுக்கு குறைவான வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து அந்த அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துலேயும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதை 300 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 300 எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு தொழிற்சாலையை மூடுனா எனக்கு எதனால் தொழிற்சாலையை மூடுறோம், என்ன பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு முறையாக தெரியப்படுத்தணும். அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலொழிய இன்னும் இன்றைக்கி ஃபோர்டு தொழிற்சாலை வந்து 1000க்கும் மேற்பட்ட 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள். இருப்பினும் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்தது. இன்று வந்து புதிய ஃபோர்டு தொழிற்சாலையை மீண்டும் திறக்கிறோம் அப்படின்ட்டு அறிவிப்பு விடுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து முதலாளிகளோட லாப வெறிகளுக்காக தொழிலாளர்கள் வந்து பகடை காய்களாக மாற்றப்படுகிறார்கள். இது நிச்சயம் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நேரம் இது. ஏற்கனவே நமது முன்னோர்கள் வந்து போராடி சட்ட தொகுப்புகளை பல பணி பாதுகாப்புகளை நமக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர். அதை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம வாங்க முடியல. ஆனால் அவர்கள் நம்ம என்ன வாங்கி கொடுத்தாங்களோ, நமக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்களோ அதையாவது நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு இப்போ முக்கியம். நாம் எதுவும் புதுசாக வாங்க தேவையில்லை, அவங்க வாங்கி கொடுத்ததையாவது நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீதிக்கு இறங்கி தான் ஆகணும். ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து முதலாளிகளால் வந்து உறிஞ்சப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். நீங்கள் உணராத வரையும் எங்கள் கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க, எங்கள் கம்பெனியில் இப்போதைக்கு எம்ப்ளாயை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் இருந்துடாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் உங்களோட கழுத்துக்கு வந்து கத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அது முதலாளியோட லாபம் குறையும் பொழுது அந்த கத்தி உங்களோட கழுத்தை அறுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொன்று கேள்வி வருது. அதாவது இந்த லாபம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த லாபம் பற்றி வரும்போதெல்லாம் அந்த குறைந்தபட்ச கூலின்ற கேள்வி வந்து எப்பொழுதும் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த சட்டம் ஒரு தொழிலாளிக்கான குறைந்தபட்ச கூலி நிர்ணயத்தை பற்றியோ அவனுக்கு கூலி உயர்வை வந்து ஏற்றி கொடுப்பதை பற்றியோ பேசுகிறதா? இந்த சட்டத்தில் அப்படி ஏதாவது பேசுகிறாங்க? குறைந்தபட்ச ஊதியம் பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சனை வச்சு பேசலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஏற்கனவே இருந்த சட்ட தொகுப்பிலேயே குறைந்தபட்ச ஊதியம் அப்படி நிர்ணயிக்கிறதே அப்படிங்கிறது இன்றைக்கி ரெப்டோ கோஷ் வழக்கில் தான் 1992 மாண்புமிகு நீதிமன்றம் போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கி குறைந்தபட்ச ஊதியங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிப்பில் அரசாங்கம் இருக்கிறத இந்த சட்டம் வந்து உறுதிப்படுத்தலை. ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மாநில அரசாங்கத்தோட முழு அதிகாரத்தையும் பறிச்சுக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு லிவிங் இது இருக்கும், லிவிங் காஸ்ட் இருக்கும்.
இப்போ சென்னையை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கும், கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா அது ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கும், நீங்கள் பீகார் ஒடிசா போனீங்கன்னா அதில் ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கும். அப்போது அந்த மாநில அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டியதை மத்திய அரசு வந்து நம்ம கையில் எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுலேயும் ஒரு தேர்ட் பர்சனை வச்சு நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஊதியம் வந்து நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது, அந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நிச்சயமாக முதலாளிகளோட கையாளிகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனால் குறைந்தபட்ச ஊதியமும் நமக்கு வந்து கேள்விக்குறியாவது, அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாழ்க்கையும் இதில் வந்து கேள்விக்குறியாகுது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதிலேயே ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். எங்களோட ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு நிறுவனர் தோழர் பி பிரகாஷ் அவர்கள் கூட பல வழக்குகளை வந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தொடுத்திருக்காரு. ஒரு ஒப்பந்த தொழிலாளி வந்து நேரடி உற்பத்தியில் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது பல வாதங்களை முன் வச்சு இன்றைக்கி இப்போ பல்வேறு தொழிற்சாலையில் வந்து ஒப்பந்த தொழிலாளியை வந்து நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தாத நிலை வந்தாலும் உடனடியாக அதற்கு மாற்றாக நாட்ஸு அப்படிங்கிற பயிற்சி தொழிலாளி அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நிரந்தர தொழிலாளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 10%, 20%, 30% அவ்வளோதான். எல்லா கம்பெனிலையும் 20%, 30%க்கு மேலே நிரந்தர தொழிலாளரோட எண்ணிக்கை இல்லை. அந்த 30% தொழிலாளர்களுக்கு தான் அந்த தொழிற்சங்கம் இருக்குது. மீதி இருக்க 70% தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு சரியான கூலி கிடையாது. இந்த நிலையில் தான் வந்து இன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. முதலாளிகளோட லாப வரிக்காக அவங்கள தினம் உறிஞ்சப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒப்பந்த தொழிலாளி வந்து ஒரு கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அந்த தொழிலாளிக்கு உள்ள ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவருக்கும் முதலாளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இந்த சட்டத்தில் வந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் அப்படிங்கிறது தொழிலாளிங்க உணரணும். ஒரு ஆலைக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோர்டு நிறுவனத்தை எடுத்துக்கோம். அந்த ஃபோர்டு நிறுவனத்துக்குள்ள பர்மனன்ட் எம்ப்ளாயி இருக்கார், நிரந்தர தொழிலாளி. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய அந்த நாட்ஸ்ன்ற அந்த திட்டங்களின் வழியாக இது தொழிலாளியை சேர்க்கறது இருக்குது. இதன்படி அந்த நிறுவனத்தோட தொழிலாளர் எண்ணிக்கை 2000 இருந்தாலும் நிரந்தர தொழிலாளியோட எண்ணிக்கை ஒரு 200ன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நேரத்திலும் கம்பெனியை வந்து முதலாளி இழுத்து மூடிடலாம். ஆமாம், அவங்க நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கையை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பயிற்சி தொழிலாளியோ ஒப்பந்த தொழிலாளியோ அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்க எத்தனை தொழிலாளியை நிரந்தர தொழிலாளியை ஆக்கி வச்சுருக்காங்க, ஏன்னா அது நிர்வாகத்தோட முடிவு. இன்றைக்கி 1000 பேர் 2000 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு தொழிற்சாலையில் அப்படின்னா 200 பேர் தான் நிரந்தர தொழிலாளி. அப்போ 200 பேர் நிரந்தர தொழிலாளி வச்சுருக்க ஒரு கம்பெனி அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் என்னோட லாபம் குறைஞ்சா நான் மூடிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் இந்த சட்ட தொகுப்பில். தொடர் இப்போது இந்த தொழிலாளர் நல சட்டங்களை அமல்படுத்துவதன் வாயிலாக சடனாக இதில் ஒரு பாதிப்பு உருவாகக்கூடியதுன்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? உடனடியாக தொழிலாளரில் எது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சட்டத்தின் வாயிலாக? சட்டத்தின் வாயிலாக வந்து அனைத்துமே தொழிலாளிக்கு வந்து பாதிப்பான விஷயங்கள் தான் இருக்குது. அதில் உடனடியாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களோட வேலை நிறுத்த உரிமை அப்படிங்கிறது முற்றிலும் இதில் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ தொழிலாளி வந்து ஒரு வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கிற உரிமை வந்து ஒரு சில இடங்களில் வந்து போராடி பெற்ற உரிமை ஒரு சில தொழிற்சங்கங்கள் வந்து இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேலை நிறுத்தத்தை நோக்கி போகிறப்ப நிச்சயமாக உங்களோட தொழிற்சங்கம் அங்கீகாரம் என்பது ரத்து செய்யப்படுவதற்கான முழு சுதந்திரமும் முதலாளிகளுக்கு இந்த சட்ட தொகுப்பு மூலம் அளிக்கப்பட்டுள்ளது. அப்படி எளிமையாக வந்து ரத்து பண்ணிடலாங்களா ஒரு தொழிற்சங்கத்தோட இதை? அப்படி ரத்து பண்ணுறதுக்கு முடியும்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக. ஒரு தொழிற்சங்கம் அங்கீகாரம் அப்படிங்கிறதே முதலாளி கையில் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஒரு தொழிலாளர்கள் வந்து ஒரு தொழிற்சங்கத்தை நோக்கி இந்த தொழிற்சங்கத்தில் பெரும்பான்மையான 90% தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்கத்தில் இணைந்தாலும் அந்த தொழிற்சங்கத்துடன் நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன், அந்த தொழிற்சங்கத்தை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்பதே முதலாளிகள் கையில் தான் இருக்குது. அது சட்டத்தில் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாலையும் தான் அந்த சட்டம் இருக்குது, இங்கே இல்லை. அப்போது அதுவே முதலாளிகள் கையில் தான் இருக்குது. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம், நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒரு தொழிற்சங்கம், ஏற்கனவே பல்வேறு ஒப்பந்தங்களை நிர்வாகத்துடன் சேர்ந்து ஒப்பந்தங்களை நிறைவேற்றிய ஒரு தொழிற்சங்கம், அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களது பிரச்சனைகள் தொடர்பாக எந்த ஒரு தொழிலாளியும் வேலை நிறுத்தத்தை விரும்பி ஏற்பதில்லை. வேலை நிறுத்தத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்போது அப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஆதாரம் அந்த தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தின் அங்கீகாரத்தையும் ரத்து செய்யும் சட்டம், அது போன்ற ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றால் இது தொழிலாளர்களுக்கு பேராபத்து, உடனடியான ஆபத்து என்பது இந்த தொழிற்சங்க அங்கீகார ரத்து என்பது தான். இப்போது இத்தனை நாள் இருந்த குறைந்தபட்சம் பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு உரிமையாவது இருந்தது கூட இனி தொழிற்சங்கம் இல்லாத போது மொத்தமும் காலி ஆகிடும், அப்படி தானே? ஆமாம் தோழர், நிச்சயமாக. இப்போ ஒரு ஆலையில் ஒரு பிரச்சனைனா தொழிற்சங்கங்கள் தான் வந்து இதுங்கும். அது வந்து பணி நேரமாக இருக்கட்டும் அல்லது வந்து விபத்தாக இருக்கட்டும், இது ஊதிய உயர்வாக இருக்கட்டும்,
இதில் பெருவாரியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தான் முன்னிலை வைக்குது. இப்போது ஒரு கேள்வி, தொழிற்சங்கங்கள் இல்லாத போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அல்லது தொழில் நடக்கக்கூடிய இடத்துல பணியிட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது, அது எதிர்காலத்தில் பாதிப்புக்கு உள்ளாகும்னு தெரியுது. அப்போ இதையெல்லாம் என்ன செய்வார்கள், என்ன செய்ய முடியும்? இதில் இந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த பணியிட பாதுகாப்பு தொடர்பாக? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பணியிட பாதுகாப்பு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்து சம்மந்தமாக நம்ம டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து நிர்வாகத்தினிலிருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ அது தெரிவித்ததன் அடிப்படையில் பெரிய விபத்து அது நிர்வாகத்தோட அஜாக்கிரதையினால் நடந்தது அப்படின்னா அந்த நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிக்கு வந்து சிறை தண்டனை அபராதம் வரை விதிக்க வந்து முன்னாடி சட்ட தொகுப்பில் வந்து இடம் இருந்தது. ஆனால் இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூ வேஜ் கோடு 4 பில்லாக மாற்றிருக்க சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு நிர்வாகமே அவங்க டைரக்டர் வந்து ஆடிட் ராஜ் அதை வந்து ஒழிச்சிட்டோம். இன்றைக்கி 20,000 தொகுப்புகளை வந்து நீக்கியிருக்காங்க. ஒரு சேஃப்டி அண்ட் ஹெல்த் வந்து ஒரு ஆலையில் வந்து ஆடிட் பண்ணுறத அங்கே சரியான முறையில் பணியிட பாதுகாப்பு வந்து இருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதை இன்றைக்கி தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தின் மூலயமா. அதை ஆய்வு பண்ணுறதை நிறுத்தந்தோடு இல்லாமல் அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் ஆகுது, விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறை தண்டனையும் வந்து இந்த சட்டத்தின் மூலயமா ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எங்களோட ஆலையில் வந்து பாதுகாப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அந்த முதலாளியே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது, திருடர்கள் கையிலேயே வந்து நீங்கள் சாவியை கொடுத்துட்டு பெட்டகத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சட்ட தொகுப்பில் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக தொழிலாளரோட வாழ்வாதாரத்தை வந்து முழுவதுமாக கேள்விக்குறியாக்குற சட்டம் இது. நீங்கள் சொல்லும்போது அந்த சிறை தண்டனை தொடர்பாக ஒன்று வந்து பேசுனீங்க. இப்போது இன்னொரு கேள்வி வருது, தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் வந்து போடுவதற்கு இல்லைங்களா, அது வந்து ஏற்கனவே வந்து 5 தேதிகளுக்குள்ளாக போட்டாகணும் அப்படின்னு வந்து சட்டம் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த பிரிவில், அது தொடர்பாக பேசும்போது இந்த மாத சம்பளம் போடுவதும் அதில் முதலாளிக்கான சிறை தண்டனைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன? அதுதான் 5 தேதி 7ஆம் தேதி 10ஆம் தேதி அந்தந்த நிறுவனத்தில் வகுத்தது கேட்டார் போல் அந்த தேதிக்குள் கட்டாயம் வந்து அந்த ஊதியத்தை அந்த முன்பு செய்த மாதத்திற்கான ஊதியத்தை அந்த தேதிக்குள் நிச்சயமாக செலுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 20,000 தொகுப்புகளை நீக்கினாங்கல்ல, அந்த 20,000 தொகுப்பு நீக்கினதில் ஏற்கனவே இருந்த தொகுப்பு என்ன சொல்லுதுன்னா, உழைத்த தொழிலாளிக்கு அந்த தேதிக்குள் நீங்கள் அவர்களுக்கான கூலியை தரவில்லை என்றால் உங்களுக்கு அபராதமும் உண்டு, சிறை தண்டனையும் உண்டு என்பதை மாற்றி இன்று அபராதம் மட்டும் கட்டினால் போதும் என்பதுங்கிறது முதலாளிகளுக்கு வெட்ட வெளிச்சமாக சந்தையை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதலாளிகளுக்கு இந்த சந்தையை திறந்து விடுவதற்கு, அவர்கள் எளிதாக வந்து இங்கு தொழில் நடத்துவதற்கு அரசாங்கம் இந்த சட்ட தொகுப்பின் மூலமாக வழிவகை செய்கிறது. இந்த வேலை நேரம் தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனையாக வந்து வந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றுவது அப்படின்னு சொன்னிச்சு. அதற்கு பிறகு இங்கு எழுப்பப்பட்ட எதிர்ப்புகளின் காரணமாக அதை பின்வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வேலை நேரம் வந்து இதில் என்ன நிலைமையில் இருக்குது? இந்த சட்டங்கள் வேலை நேரம் குறித்து என்ன வரையறை செய்கிறது? ஆமாம், இதில் அரசாங்கம் வந்து பின்வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக அந்த காலை முன்னெடுத்து வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே கண்டி கட்டாயமாக இப்போதைக்கு பின்வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 மாநிலங்களில் வந்து 12 மணி நேர வேலை அப்படிங்கிறத அந்த மாநில அரசாங்கங்கள் வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களை வந்து ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை சட்டசபையில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதற்கு எதிராக வந்து நிறைய கண்டன குரல்கள் எழும்பவே அதை வந்து தற்காலிகமாக அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த புதிய சட்ட தொகுப்பு நவம்பர் மாதம் வந்து ஒன்றிய அரசின் மூலமாக இந்த 4 வேஜ் கோடு மூலமா அந்த 12 மணி நேர வேலை என்பது அதில் வந்து அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த மாதிரி 12 மணி நேர வேலை அப்படின்னு நீங்கள் அனுமதி அளிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 3 ஷிஃப்ட்டு ஓடுற ஃபேக்ட்ரி எல்லாம் 2 ஷிஃப்ட்டாக மாற்றிடுவாங்க. அப்போ அவர்களுக்கான அந்த செலவு வந்து குறையுது. இன்றைக்கி ஒரு தொழிலாளியை கூட்டிகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், அவர்களுக்கான மற்ற ஃபெசிலிட்டி செலவாகட்டும், அனைத்து செலவுகளுமே குறைக்கப்பட்டு 12 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 3 ஷிஃப்ட் ரன் பண்ணுறவங்க 2 ஷிஃப்ட்டாக ரன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு 100 தொழிலாளி வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்டில் 300 தொழிலாளி வேலை செய்வாங்க.
ஆனால் நாளைக்கு நீங்கள் 12 மணி நேரம் கொண்டு வரப்போ 2 ஷிஃப்ட் தான் இருக்கும், 200 தொழிலாளி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏற்கனவே 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதே தொழிலாளர்களை வந்து அங்கே இருக்கிற வேலை பளுவின் காரணமாக பல தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்காங்க. அன்றைக்கி அமெரிக்கா சிகாகோ நகரில் வந்து பல தொழிலாளர்கள் அவர்கள் ஒன்றிணைஞ்சு போராட்டம் நடத்தி 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி பல்வேறு தொழிலாளர்கள் இரத்த வெள்ளத்தில், துப்பாக்கி சூட்டினால் இரத்த வெள்ளத்தில் அவர்களின் உயிர் தியாகம் செய்து நமக்கு போராடி பெற்றுக் கொடுத்த அந்த 8 மணி நேர வேலை என்பது இன்று ஒன்றிய அரசினால் 12 மணி நேரம் வேலையாக நீங்கள் நிர்ணயித்து கொள்ளலாம் என்பதும் மாநில அரசாங்கம் அதற்கு துணை போவதும் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து இதற்கு வலுவான குரல்களை எழுப்பி அவர்கள் வீதிக்கு இறங்கி போராடினால் ஒழிய இந்த சட்டங்கள் நிச்சயமாக தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். வீதிக்கு வந்து போராடுவது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்தியாவில் நீதித்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஏன் நீதிமன்றத்தில் போய் இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இதை முறியடிக்க முடியாதா? நிச்சயமாக தோழர், நீதிமன்றத்தில் பல்வேறு தொழிலாளர் சம்பந்தமான வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. பல வழக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, பல வழக்குகள் வந்து முதலாளிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, அரசோட கொள்கைகள் வந்து நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து நிலவிட்டிருக்கு. இன்றைக்கி சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் வந்து கொடிபிடித்து போராடுவதினால் வளர்ச்சி வந்து குறையுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக அதை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆலையில் பணிபுரிகிற ஒரு தொழிலாளி விபத்தில் ஆலை இயந்திரத்தின் கதவுகளில் மாட்டிக்கிட்டு உயிரிழக்கிறாரு. அவரோட கை போகுது, கால் போகுது, உடல் ஊனமுடுறாங்க. பல தொழிலாளி வந்து உயிரையே இழக்கிறாங்க. அந்த தொழிலாளி அந்த நீதிபதியோட மகனாவோ மகளாவோ மருமகனாவோ இருந்தால் அவருக்கு அந்த கோபம் ஏற்படாதா? அவர்கள் வீதியில் இறங்கி போராட மாட்டார்களா என்பதை நிச்சயமாக அவர்கள் உணர வேண்டும். எனவே தொழிலாளி வந்து நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினால் அது திறக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. நிச்சயமாக நாம் ஒன்றிணைந்தால், போராடினால் அதற்கான வழி கிடைக்கும் என்பதே ஒரே தீர்வு என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் பேசணும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி வந்து இன்னமும் வந்து தொக்கி நிற்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் விவசாயிகள் போராட்டம் இந்த நாட்டோட தலைநகரில் சுமார் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி போராடி அந்த வேளாண் சட்டங்களை வந்து எதிர்த்து முறியடித்தார்கள். அதுபோன்று இந்திய நாட்டில் வந்து தொழிலாளர்கள், கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த தொழிலாளர்களால் இந்த சட்டத்திற்கு எதிராக நின்று ஏன் போராட முடியல? அதற்கு என்ன தடை அப்படின்ற கேள்வி இன்னமும் நிற்குது. நிச்சயமாக தோழர், என்னென்னா மார்க்ஸ் சொன்ன மாதிரி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்தார். அந்த கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் வந்து இந்திய நாட்டில் வந்து இயங்கிட்டுருக்கு. அப்போ தொழிற்சங்கங்கள் வந்து இன்றைக்கி முதலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், முதலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் களத்தில் ஒன்றாக இணைந்து அதை எவ்வாறு எதிர்கொள்வது, நமக்கான பிரச்சனைகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்வது என்பதை வந்து அவங்க சிந்தித்து செயல்பட்டு அதற்கான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒன்று கூடுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி தொழிற்சங்கங்கள் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இல்லை. தொழிலாளர்கள் வந்து பல்வேறு தொழிற்சங்கத்தின் கீழே இன்றைக்கி நிரந்தர தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் தொழிற்சங்கங்கள் இருக்குது. இன்றைக்கி 70% தொழிலாளர்களுக்கு வந்து தொழிற்சங்க அமைப்பே இல்லை. அப்போ இருக்கிற 30% தொழிற்சங்கமும் 30% தொழிலாளர்களும் ஒவ்வொரு தொழிற்சங்கத்தில் இருக்காங்க. அப்போ அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் கொள்கை முரண்பாட்டாலையும் அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நியூ வேஜ் கோடு சம்மந்தமாக கூட பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் அறிவித்தாங்க. அங்கங்கே 50 தொழிலாளர்களை வச்சோம், 100 தொழிலாளர் வச்சோம். ஒவ்வொரு தொழிற்சங்கமும் தங்களோட பலத்தை 100, 200, 300 அப்படின்னு பிரிஞ்சு போராட்டங்கள் நடத்துவதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக தொழிற்சங்க தலைவர்கள் உணர வேண்டும், அந்த தொழிலாளிகள் உணர வேண்டும். இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் வர்க்கத்திற்கு பேர் ஆபத்து வரும்போது முதலாளிகள் எப்படி ஒன்று கூடுறாங்களோ அந்த மாதிரி அந்த ஆபத்து நேரத்திலாவது இந்த தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்று கூடி ஒரே அணியில், எங்களது தலைவர் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு நிறுவனர் தோழர் வி பிரகாஷ் அவர்கள் சிந்தனையில் உதித்தது போல ஒரு வர்க்கமாய் ஒரு கொடியின் கீழ் வரணும். அப்போ ஒரு வர்க்கமாய் என்று தொழிலாளர்கள் இணைகிறாங்களோ, ஒரு கொடியின் கீழே என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு அவர்கள் வந்து எதை எதிர்த்தும் போராட தேவையில்லை, நீதிமன்றத்தின் கதவுகளை அவங்க தட்ட தேவையில்லை, அரசாங்கத்தை எதிர்த்து போராட தேவையில்லை. ஒரு கோரிக்கை வைத்தால் போதும்,
தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் போதும், அது நிச்சயம் நிறைவேறும். அந்த சக்தி தொழிலாளர்களுக்கு உண்டு. அது மிக விரைவில் வந்து நிச்சயமாக வந்து இந்த தொழிலாளர்கள் மனதில் ஏற்படும். செங்கனல் வலையொலி காணொளி மூலமாகவே தொழிலாளர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உணர்வு ஏற்படும் பொழுது தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கொடியின் கீழ் வரும்பொழுது தொழிற்சங்க பாகுபாடின்றி, ஏன்னா நமக்கு ஒரு பேர் ஆபத்து வருதுன்னா அந்த ஆபத்திலிருந்து நாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொள்கை முரண்பாடு இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது, அந்த சங்கத்தில் இந்த முரண்பாடு இருக்குது, இந்த சங்கத்தில் இந்த முரண்பாடு இருக்குது. நிச்சயமாக முரண்பாடுகள் இல்லாத சங்கங்கள் கிடையாது, அந்த தொழிற்சங்கத்தின் மேலே விமர்சனம் இல்லாத தொழிற்சங்கங்கள் கிடையாது. அதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு இது போன்ற ஒரு பேராபத்தான சூழ்நிலையில் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து வீதியில் இறங்கி போராடி இந்த சட்ட தொகுப்புக்கு எதிராக நாம் போராடினால் மட்டுமே நமது முன்னோர்கள் பல காலமாக பல ஆண்டுகளாக போராடி பெற்றுக் கொடுத்த குறைந்தபட்ச அந்த சமூக பாதுகாப்பையும் தொழிற்சங்க பாதுகாப்பையும் தொழிலாளர்கள் பாதுகாப்பையும் பணியிட பாதுகாப்பையும் நாம் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் புதுசாக நாம் எதுவும் பெற்றுட முடியாது. இருக்கிறத நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர் போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை கீழ்வெண்மண்ணில் ஒரு படி நெல் உயர்வு கேட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு உயிர் தியாகத்தினாலும் தொழிலாளர்களோட எழுச்சிமிக்க போராட்டங்களினாலும் தான் இன்றைக்கி வந்து அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி மற்ற தொழிலாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தொழிலாளர்களுக்குமான அந்த நலன் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதில் சமூக பாதுகாப்பு இருக்குது. அதனால் தொழிலாளர்கள் இதில் வந்து ஒன்றிணைய வேண்டும். நமக்கு பாதகமான விஷயங்கள் இந்த சட்ட தொகுப்பில் இருப்பதனால் நாம் இதை நிச்சயமாக வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நேரம் இது என்பதை தொழிலாளர்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதை கூறி வாய்ப்பளித்த செங்கனல் வலையொலிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.